ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கம். எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு சில டவுட்லாம் கிளாரிஃபை ஆகலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு சிலர் நெகட்டிவ் இருக்குது. நான் பாசிட்டிவ் கமெண்ட்டை விட நான் நிறையா நல்லா எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்டை நான் வந்து அதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறேன். அதை எப்படி நான் கொண்டு போகணும் அப்படின்றத. அதுவும் இல்லாமல் நான் பார்த்தேன் அவங்களோட எம்டியோட வீடியோலாம் பார்த்தேன். ஒரு சில வீடியோ அவர் வந்து விகடனுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார். ஆனால் நேரடியாக இன்டர்வியூ பண்ணலை, ஃபோன் மூலமாக அவருக்கு இன்டர்வியூ பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிலது வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருக்காங்க விகடனில். இருந்தாலும் அவர் வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டாரு. ஸோ அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருந்துச்சு. இப்போ அது பிரச்சனை இல்லை. ஆனால் அமௌண்ட்டு கட்டும்போது இப்போ நான் 1,21,206 கட்டினப்ப வந்து என்கிட்ட ஒரு பேப்பரில் வந்து ஆன்லைனில் கையெழுத்து வாங்கலை. ஸோ பேப்பரில் நேரடி அமௌண்ட் கொடுக்கும்போது கையெழுத்து வாங்கினாங்க. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கினாங்களா? அது வந்து நான் கேட்டப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கே சிக்னேச்சர் போட்டு வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அது வந்து நீங்கள் கேப்சூல் வாங்குறீங்க அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி வாங்கினீங்க அப்படின்றக்காண்டி. ஆனால் நான் இன்னும் கேப்சூல் வாங்கலை. அப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னா, அந்த கேப்சூலை என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்றதை இது வரைக்கும் வாங்கினவங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற டவுட். நான் பவுட்ரு தான் வாங்கினேன். அதாவது 360 கட்டி அந்த ஃபேஸ் பேக் க்ரீம் அந்த பவுட்ரு தான் வாங்கினேன். நான் இன்னும் சிஎம் ஆனதுக்கான கேப்சூல் வாங்கலை. அதை நீங்கள் எல்லோரும் வாங்கி என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ண முடியுமா? அதை வாங்கி அதை சாப்பிட்லாமா அப்படின்ற டவுட்டு எனக்கு இருக்குது. அப்புறம் இன்னும் அடுத்து என்னென்னு நான் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து நான் கேட்ட வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்குது, அது வந்து சத்து டேப்லெட் மாதிரி தான் அப்படின்றாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சேரும்போது நீங்கள் வந்து ஓஎம்மில் எடுத்துருப்பீங்க. ஓஎம்மில் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு எடுத்திருக்கீங்களா யாராவது? ₹100 வித்ட்ரா பண்ணி? ஏன்னா நான் எடுத்ததில்லை. நான் வந்து பக்கத்தில் அந்த அண்ணா வந்து அமௌண்ட் கட்டி விட்றேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஓஎம்லேருந்து டக்குன்னு பிஎம்ஆ மாதிரி ₹360 அந்த அண்ணாவே கட்டி விட்டாங்க. அதிலருந்து நான் அந்த அண்ணனுக்கு அமௌண்ட் எடுத்து கொடுத்தேன். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஓஎம் அமௌண்ட்டு யாராவது எடுத்திருக்கீங்களா? ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்க ஃப்ரீ ஐடி பார்க்குறீங்க, ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓஎம் ஆகிக்கோங்க, அதில் வந்து ₹5 ஃபஸ்ட்டு அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எனக்கு இனிமேல் நான் எடுக்காதனால எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய சிஸ்டர் மெம்பர்ஸாக நினச்சி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சால் எனக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்சதோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்கிற காட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். தேங்க்யூ.